சத்யா, ஆதார் ஜெராக்ஸ் எடுக்காமலே போறாங்களேமா, அதுக்கு தானே அவங்க வந்தாங்க. அம்மா, அவங்க இத வாங்க வரலமா, செல்வநாயகிக்கு தெரியாமலேயே என்ன செக் பண்ண வந்திருக்காங்க. போகட்டும், விடுங்க. இந்த மொக்க உனக்கு தேவைதாமா? ஆனா எனக்கு இது தேவையா? என்ன எதுக்குமா இதுல இழுத்து விட்ட? ஏய், அவன் நலன் பொண்ணுதான் போல இருக்குடி. நான் தான் ஏதோ தப்பா யோசிக்கிறேனோ? நீ எதை என்னைக்கு சரியா யோசிச்சிருக்க? நீ அவங்க முகத்திரைய கிழிக்கிறேன்னு சொல்லி வீராப்பா வந்த. இப்ப நீ எதுக்கு வந்தன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. உன் முகத்திரை தான் கிழிஞ்சு தொங்குது. இல்லடி, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. என்னவோ சரியில்லடி. அத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வா. அக்கா, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அன்னைக்கு அந்த சுபத்ரா நம்ம வீட்டுக்கு வந்து சந்தேகப்பட்டு குடும்ப போட்டோவை கேட்டாங்க. நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நான் நம்ம கம்பெனி போட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி அப்பா அம்மாவோட நான் இருந்த சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் கிராபிக்ஸ் பண்ண சொல்லிருந்தேன். அத காட்டி சமாளிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு என் ஐடி ப்ரூஃப், என் அப்பா பேரு, என் அட்ரஸ் சரி பார்க்கணும்னு அந்த அளவுக்கு தோணிருக்கேன் அவங்களுக்கு. ஆனா எனக்கு தோணல பாரு. சுபத்ராவை இத்தனை நாளா நான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு கப்பல் கவிழ்றதுக்கு புயல் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு சின்ன ஓட்டு விழுந்தா போதும்னு அவங்க வந்து எனக்கு பாடம் நடத்திட்டு போயிட்டாங்க.